ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி லாக் எடுக்க தான் வந்திருக்கோம். போன டைம் நம்ம மலையேற கோயிலை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபேமஸ் கோயிலான இந்த கோயில் பார்த்தோம்னா அப்படியே சினிமாவில் வர ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு மறுபடியும் எல்லோரும் போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த காவல் காக்கும் தெய்வமான திரு முனியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் கூட. இது எப்படின்னா கிராம மக்களுக்கு பிடிச்ச, அதாவது முனியப்பர், முனியன் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவர் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்காரு. இவர் ஒரு முனியப்பன் ஒரு தெய்வ ஆவேசம் படைத்தவர், பயமற்றவர் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கோயில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூட இருக்கும். சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இது கூட அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த குதிரையெல்லாம் பழமையான, எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இந்த குதிரையெல்லாம் இருக்குது. ரொம்ப சிதலமடைஞ்சிருக்கு. இந்த சிலை பக்கத்தாலேயும் ஒரு சிலை இருக்குது. முனியப்பன் மற்றும் கருப்பசாமி என்று அழைக்கக்கூடிய காவல் தெய்வம், முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்த மற்றும் ஞானத்தை வழங்கியவர் என்றும் சொல்கிறாங்க முனியப்பனை. இதுக்கிடையில் கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் கூட தலையில் அடிப்பவர் என்றும் முனியப்பரை சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் எப்படி எங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தட்டாங்குட்டை பஞ்சாயத்து கிராமத்துக்குட்பட்ட பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஹிடன் பிளேஸனாகவும் இருக்குது. நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேறி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தா பயமாகவே இருக்கும். 7 மணிக்கு மேலெலாம் இந்த பக்கம் யாரும் போகவே மாட்டாங்க. ஆலமரத்து நடுவில் காற்று நல்லா பயங்கரமாக காற்று வீசும். சிதலமடைஞ்ச ஃபோட்டோக்களும் பழமை வாய்ந்தது இருக்குது. 10 மணிக்கு மேலே இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. இந்த கோயிலை கிராஸ் பண்ணாலே ஒன்று சாமி கும்பிட்டு போவாங்க, இல்லைன்னா வணங்கி விட்டு செல்வார்கள். இந்த கோயில் நமக்கு ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட. பின்னாடி பார்த்தோம்னா கருப்பண்ணசாமி என்று அழைக்கக்கூடிய அந்த மதுரை வீரசாமி அவர்களும் இருக்கார். இந்த கோயில் நமக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது. நம்மோடு ஒரு மனிதராகவும் வருவார் என்று மக்கள் நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வானுக்கும் பூமிக்கும் ஒளி பிடிப்பானாக மற்றும் காட்சி தருபவராக நம்ம முனியப்பரை வேண்டி வணங்கி வேண்டுதல்களை வச்சும் போயிருக்கோம். பல்வேறு நம்பிக்கைகளில் நம்ம காவல், படிக்காக்கும் காவல் என்றும் நம்ம இவரை அழைக்கிறோம். இந்த கோயில் முடிஞ்சால் நீங்களும் பார்த்துட்டு போங்க. இந்த கோயில் தட்டாங்குட்டை பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் இருக்குது என்று நான் மிகவும் ஆழ்ந்த கனவுடன் சொல்லிக்கொள்கிறேன். நிறையா முனியப்பன் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு ஊர்லேயும் எல்லச்சாமி என்று அழைக்கப்படும் அந்த முனியப்பன் கோயில்கள் இருக்குது. இப்படி நம்ம உள்ளூர் லாக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம உள்ளூர் சுற்றியே நிறைய ஒரு நல்ல பிளேசஸ் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச மக்கள் பதிவு செய்ய பாருங்க. இந்த முனியப்பன் கோயிலுக்கு அருகிலேயே பொதுப்பணித்துறை சார்பாக சென்று கொண்டிருக்கும் வாய்க்கால் கரையும் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா மீன்பிடி தெப்பக்குளமும் இருக்குது. இது மாதிரி நேச்சுரல்ஸ் வீடியோக்கு நம்ம டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது கோயிலோட சைடு வியூ இப்படி தான் இருக்கும். கோயில் உள்ளே லாக் பண்ணதுனால நம்ம உள்ளே போக முடியல, வெளியிருந்தே காமிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்